ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லதாங்க. இப்போ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, டூத் கிரைண்டிங் அப்படிம்பாங்க. சின்ன பசங்க, அடல்ட்டில் இருக்கவங்க கூட பல்லு நைட்டு ஃபுல்லாக கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கான ரிசர்ச் இன்னும் போயிட்டு இருக்குது. கரெக்டான ரீசன் யாருக்குமே தெரியல. எதனால் வந்து கடிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட பிரெயினோட அந்த கிரைண்டிங் ப்ராசஸ் கனெக்டடாக இருக்கும். அந்த பர்ட்டிகுலர் ஏரியா மட்டும் எப்பயுமே அந்த மெமரியில் இருக்கிறதுனால, அது டெய்லியுமே அவங்களுக்கு அந்த டூத் கிரைண்டிங்கிறது ஒரு ஹேபிட்டாக இருக்கும். இது எப்போ சால்வ் ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த மெமரி லாஸ் நடக்கும்போது, அது உடனே நடக்காது. பட் ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் அது நடக்கும். அப்போ தான் அந்த கிரைண்டிங் ப்ராசஸை குழந்தைங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. மேஜர்லி இது யங் ஏஜில் இருக்க சில்ட்ரன் நிறைய பேர் இப்போ ஃபேஸ் பண்ணுறாங்கங்க. மேஜர் காஸ் என்னவா இருக்கலாம்னா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஏன்னா அவங்க தூங்கும்போது கூட அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து தான் அது ஜென்ரேட் ஆகும். ஸோ அவங்க பல்லு கடிக்கிறப்போ நீங்கள் வந்து அவங்க தலையில சும்மா லைட்டாக டேப் பண்ணுங்கள். அந்த 2 ஜாயிண்ட்டுக்கும் ஹீட் கொடுங்க. சும்மா மசாஜ் இல்லை ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் மாதிரி கொடுங்க. ஏன்னா பிளட் அங்கே ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகும். பிளட் ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆனால் இந்த கிரைண்டிங் ப்ராசஸ் நிற்கும். கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டூத் கார்டுன்னு ஒன்று டென்டிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா, உங்கள் பல்லுக்கு அச்செடுத்து அந்த டூத் கார்டு கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு பல்லு இன்னொரு பல்லு உரசிட்டே இருந்ததுன்னா, பல்லு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பல்லு திருப்பி வளராதுல்ல. நம்ம அப்போ ஆர்ட்டிஃபிஷியல் ட்ரூத்தோ இல்லை வேறு ஏதோ ஃபர்தர் டென்டல் ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த டூத் கார்டை வாங்கி போட்டுடுங்க. இது சேஃபுங்க. அப்புறம் 2 ஜாயிண்ட் வந்து ரொம்ப கடிச்சிட்டே இருந்தால் தேய்மானம் ஆயிடும். ஸோ இதுக்கான உடனே இம்மீடியட் ஆக்ஷன் குழந்தைங்க பண்ணால் டென்டிஸ்ட்டை மீட் பண்ணி டேக் கேர் பண்ணுங்கள். அதை ஈஸியாக விட்டுறாதீங்க. அது மாதிரி அவங்களுக்கு ரிலாக்ஸிங் டெக்னிக்ஸ்லாம் சொல்லிக் கொடுங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மெடிடேட் பண்ணுறது, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறது, நிறைய ஆக்சிஜன் உள்ளே உள்வாங்கிக்கிட்டால் கூட பிளட் ஃப்ளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரைண்டிங் ப்ராசஸ் இருக்காது. சில டைம் நோஸில் ஏதாவது பிளாக் இருக்குது, இல்லை சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட மூக்கு வழியாக மூச்சு விட முடியாது. இந்த ஸ்ட்ரகிளை வந்து கிரைண்டிங்காக கூட எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஸோ நோஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நேசல் கன்ஜெஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சில சில ரிலாக்ஸிங் டெக்னிக்ஸும் ரெமிடிஸும் அப்ளை பண்ணுங்கள். அதை அசால்ட்டாக விட்டுடாதீங்க. ஏன்னா டேமேஜ் ஆனால் ரிவர்ட் பண்ண முடியாது இல்லையா? ஜாயிண்ட் தேஞ்சாலும் திருப்பி ரிவர்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் டிஎம்ஜேம்பாங்க. 2 ஜாயிண்ட்லேயும் ப்ராப்ளம் இருந்தால் ஸ்வாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த முகத்தில் எந்த பிரச்சனைனாலும் எல்லாமே கனெக்டடுங்க ஒன்றோட ஒன்று. ஸோ நம்ம நோஸில் தானே அப்படின்னு வர முடியாது. நோஸில் இருக்க பிரச்சனை இயரில் இருக்கும். அப்புறம் தலைவலி வர ஆரம்பிக்கும் ஜாயிண்ட்டில் ப்ராப்ளம் ஆனால். ஏன்னா மேலே அதாவது இயர்க்கும் அந்த தாடையும் காதும் ஜாயின் ஆகிற இடத்துல அந்த ஜாயிண்ட் இருக்குது. ஸோ மேலேயும் வலி இருக்கும், கீழேயும் வலி இருக்கும். ஸ்வாலோ பண்ண முடியாது அந்த வலி இருந்தால். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃப்யூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கு இப்பயே கொஞ்சம் பாருங்கள். டென்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த ரெமிடியையும் கன்சிடர் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.